தமிழக அரசுடன் நடைபெற்ற டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதால் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்கள் என்ன? 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் டாஸ்மாக் பணியாளர்கள் மற்றும் அந்த தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. தற்போது அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றிருக்கிறது. குறிப்பாக 22 வருடங்களாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஊழியர்கள் இணையான சம்பளம் வழங்க வேண்டும். அதே போல கேரளா மாநிலத்தில் உள்ளது போல மதுபான கடைகள் நிர்வாக நடைமுறையை தமிழ்நாட்டிலும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற 11ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே கோரிக்கைகளை குறித்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தன. அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை காலையில் தொடங்கியது. இந்த நிலையில பேச்சுவார்த்தையில் சுமூகமான நிலை எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து அந்த தலைமைச் செயலகத்தை காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் எனவும் தொடர்ந்து அந்த போராட்டம் அன்றைய தினம் நடத்துவதற்கான முயற்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த டாஸ்மாக் பேச்சுவார்த்தை இன்றைய தினம் தோல்வியில் முடிவு பெற்றிருக்கிறது. சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் டாஸ்மாக் பணியாளர்களுடைய இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் தோல்வியில் முடிவுற்றிருக்கிறது.